அப்பாவ பத்தின பழைய ஞாபகங்கள சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுருக்காரு ஜேசன் சஞ்சய். அவங்க அப்பாவ பத்தி பேசும்போது, அவர் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு, பழைய விஷயங்கள ஞாபகப்படுத்தும்போது, அவங்க அப்பாவ அவர் எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் சார பத்தின பழைய நினைவுகள நெறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு விஷயம் எத நினைவு கூறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமா த்ரிஷா. நடிகை த்ரிஷாவோட நெறைய விஷயங்களுக்கு முற்றுகை வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, அவங்க ரீசென்ட்டா குஷ்புவோட மகள் திருமணத்துக்கு கலந்துக்கிட்ட போது, எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, கண்டிப்பா நடிகை த்ரிஷா விஜய் கூட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, திருமணமா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் ரிசப்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எதிர்பார்த்தது. இந்த பக்கம் விஜய் தரப்புல இருந்து அதுக்கு நெறைய விஷயங்கள ஒரு சாக்கு மாதிரி சொன்னாலும், அவர் வர முடியாது, அவருக்கு வேலைகள் இருந்தாலும், அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சுக்கு இப்ப செவிசாய்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய நண்பர் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. சஞ்சீவ் சொன்ன விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் விஜய் வந்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறமேலு அவருக்கு சுத்தி இருக்க ஒரே ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா. அவரு பதவி ஏற்றதா நாளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்ல கவுண்டிங்கோட ரிசல்ட் சாதகமா தாவேக்காக்கு வந்தபோது கூட கூட எல்லா நேரங்கள்லயும் த்ரிஷா வந்து இருந்திருக்காங்க. இதை பார்த்து மக்கள் பெரும்பாலானோர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேரத்துல அவர் தன்னுடைய மனைவி மற்றும் ஃபேமிலி குழந்தைங்களோட இருக்கிறது தான் அவருக்கு அழகு. நீங்க தயவு செய்து எல்லா நேரத்திலயும் அவங்கள சுத்திக்கிட்டு, அவருடைய வெற்றிக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி உங்கள நீங்களே காமிச்சுக்கிறீங்க. அதுவும் ஸ்வேரிங் செரமனில கைய காட்டி ரசிகர்களுக்கு நீங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் குடுக்கும்போது, நீங்க தான் உங்களால அவர் ஜெயிச்ச மாரி நீங்க ரொம்பவும் பண்ணியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம, அவர் கூட வந்து நடிகர் அஜித் குமாரோட தாயாரோட மறைவுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாம, திருமணங்களுக்கு ஒண்ணா போறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர கெடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம, வேணும்னே நடிகை த்ரிஷா வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் தான் கூட வந்து அதாவது முந்தின நாள் இரவே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுனத 23ஆம் தேதி போட்டு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தினாங்க. இந்த தடவ அவருடைய பிறந்த நாளுக்கு நடிகை த்ரிஷா வந்து அவங்க கூட இல்லாம இருந்து, அவங்களோட சேர்ந்து அந்த ஃபோட்டோஸ ஷேர் பண்ணாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விடும்போது, திடுதிப்புன்னு ஒரு போஸ்ட்ட போட்டு மொத்த இணையதளத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குனாங்க த்ரிஷா. இந்த மாதிரி இருக்கையில தான் அவர் என்னுடைய நண்பர் தான். அவருக்கும் எனக்கும் எந்த விதமான அதிகப்படியான தொடர்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு அவங்க பல தடவ சொன்னா கூட, முதல்வரோட மனைவியான சங்கீதா விவாகரத்து தாக்கல் பண்ண அப்புறம் தான் நடிகை த்ரிஷாவோட விஷயம் அப்படிங்கிறது முதல்வர் விஜயோட விஷயத்துல அதிகப்படியா இருக்க ஆரம்பிச்சது. இது ஒரு பக்கம் மனைவி மற்றும் குழந்தைகளை பாதிச்சாலும் கூட இப்போ சமீபத்துல ஜேசன் விஜயோட வீடியோ தான் ரொம்பவும் வைரலா போனது மட்டும் இல்லாம டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ரொம்பவும் வைரலா ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், சின்ன வயசுல தன்னுடைய அப்பா கூட இருந்த அந்த நினைவுகளை ரொம்ப அழகாவும் பகிர்ந்திருந்தாரு. தன்னுடைய அப்பாவை பத்தி அவர் பேசும்போது அவர் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு, அந்த சந்தோஷம், இதெல்லாம் இன்னமும் அவர் அவங்க அப்பாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி சஞ்சீவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் மற்றும் ஜேசன் சஞ்சய்க்கு இடையிலான அந்த அழகான உறவு அப்படிங்கிறது எப்பவுமே மறையாது. எப்பவுமே ஜேசன் சஞ்சய் முதல்வர் விஜயோட மகன்தான். சங்கீதா, ஜேசன் சஞ்சய், விஜய் மற்றும் இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற அந்த அழகான ஃபேமிலி அப்படிங்கிற பாண்ட் அப்படிங்கிறது யாராலையுமே பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போஸ்ட்டை ஷேர் பண்ணி சந்தோஷமா நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் மற்றும் சங்கீதாவோட இந்த விவாகரத்து குறித்து நிறைய விஷயங்கள் இப்போ வலம் வந்தாலும் கூட நடிகை த்ரிஷா விஜய் கூட இருக்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே கவலையை தான் கொடுக்குது. முக்கியமா த்ரிஷா வந்து விஜயோட ஃபேமிலியோட லைஃப்பை ரொம்பவும் ஸ்பாயில் பண்றாங்க, அவங்க ஃபேமிலிக்குன்னு இருக்கிற ஸ்பேஸை பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் த்ரிஷா மேல வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நடிகை குஷ்புவோட திருமணத்துக்கு கண்டிப்பா அவர் த்ரிஷா கூட தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு மாறா அந்த விஷயத்த பிரேக் பண்ணி அவரு தன்னுடைய வேலைகள்ல ரொம்பவும் மும்முரமா ஈடுபட்டாரு. இதுக்கு வேலை இருந்ததுனால தான் வர முடியல, இல்லைன்னா கண்டிப்பா அவங்க கூட வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இது உண்மை கிடையாது. கண்டிப்பா இதுக்கு மேல இந்த விஷயங்களை அதிகப்படியா அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரு ஃபேமிலி கூட இதுக்கு மேல சேர்றாரு இல்ல அப்படிங்கிறது அது வேற விஷயம். ஆனா கண்டிப்பா ரசிகர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களை கண்டிப்பா விஜய் ஒருபோதும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான